லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு ஸ்வீட்டில் நிறைய வெரைட்டி இருந்தாலும், இந்த குலோப் ஜாமுனுக்குன்னு சொல்லி ஒரு தனி பிளேஸ் தாங்க இருக்குது. வாங்க எப்படி ஒரு ஸ்வீட்டான, ஜூஸியான குலோப் ஜாமுன் சூப்பராக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறது சிம்பிள் தான். சில பக்குவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே குலோப் ஜாமுன் உடஞ்சிடாமல் இதே மாதிரி சாஃப்டாக வருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. சேம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு பேக்கெட் மாவுக்கு 50 மில்லி போல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்திடாமல் இது போல் சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலும் மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாஃப்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக கையை அப்படி வைக்கும் போதே இந்த மாவு சாஃப்டாக இருக்குங்க. இதுதான் சரியான பதம். இப்போது கையில் நெய் லைட்டாக தடவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம உருட்டுற அந்த உருண்டைகள் கீறல்கள் இல்லாமல் இருக்கணும், அதாவது விரிசல் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் உடையாமல் சாஃப்டாக வரும். இது போல் வழுவழுன்னு இருக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்க அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கணுங்க. கரண்டி வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். இது போல் நல்ல ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மாவுக்கு 1/2 கிலோ போல் ஜீனி தேவைப்படுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சம்பில் 1 சம்பு அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அதில் 1/2 கிலோ ஜீனி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். உங்கள்கிட்ட குங்குமப்பூ சஃப்ரான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போல் இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். இது போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது, திக்காக இருந்துட்டால் போதுங்க. மற்றபடி கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை இந்த ஜீராவில் உள்ளே சேர்த்துக்கலாம். நைட் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊறிடுக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உடனே நம்ம சாப்பிட்ணுன்னா இந்த சுகர் சிரப் வெதுப்பாக சூடாக இருக்கும்போதே நம்ம உள்ளே இந்த உருண்டைகளை சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக ஊறிடும். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். காலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, வீட்டிலே ஒரு ஜூஸியான ஸ்வீட் குலோப் ஜாமுன் ரெடி. சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்களும் சரி, பெரியவங்க வரைக்கும் குலோப் ஜாமுன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.